Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பீஃப் வதக்கல் தான். இப்போ குர்பான் சீசன் என்றதால வீடுகளில் மிச்சமே குர்பான் கறிகள் ஈக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணவும் நினச்சேன். இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி தான். மிச்சம் ஸ்பைசஸ் போடவும் தேவையில்லை. இந்த பீஃப் வதக்கல் ஒரு ஈஸியான ரெசிபி தான். மிச்சம் ஸ்பைசஸ் தேவையும் இல்லை. அதே நேரம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கீ ரைஸ், நார்மல் ரைஸ், அதோட ஜீரா ரைஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பீஃப் வதக்கல் செய்கிறதுக்கு இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுவது. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ரொம்ப கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை கொச்சிக்காய். அதோடு நான் இன்றைக்கி பீஃப் எடுத்துக்கிறேன் போன் இல்லாமல் தான். தனி போன் இல்லாத பீஃபாக தான் நான் பார்த்து எடுத்துக்கொள்ளணும் இது செய்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா ஈக்கும். அது கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் இன்னும் நல்லா ஈக்கும். இப்போ ஒரு பேனில் இந்த பீஃபுக்கு தேவையான ஆயிலை ஊற்றி நான் அன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் ஆயில் ஆட் பண்ணி கொண்டேன். ஆயில் கொஞ்சம் சூடாவினத்துக்கு போகிறோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். இந்த பீஃப் வதக்கலுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது போல் ஐட்டம்ஸ் தேவைப்படாது. இது ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு பீஃப் வதக்கல் தான். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொள்ளணும். பச்சை வாசம் போகிறதுக்கு. இந்த டைமில் இந்த வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி கொண்டேன். உப்பு ஆட் பண்ணினா டக்குன்னு இது அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காவெல்லாம் டக்குன்னு வதங்கி வரும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக உளுவரிசியும் ஆட் பண்ணினேன். இதுக்கு உளுவரிசி மட்டும்தான் நான் ஆட் பண்ணினேன். மற்ற ஸ்பைசஸ் இன்னும் சேர்க்க தேவையில்லைன்னு நேரத்தோடையே சொல்லிட்டேன். உளுவரிசி ஆட் பண்ணுற காரணம் பீஃப் சூடான ஒரு சாப்பாடு. ஸோ அதனால தான் கொஞ்சமாக நான் உளுவரிசியும் ஆட் பண்ணி அதோடு இதுக்கு கொச்சிக்காய் மசாலா பவுடர் ஒன்றும் போட தேவையில்லை. நான் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணினேன். சில்லி ஃப்ளேக்ஸால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கினதுக்கு போகிறோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த பீஃபையும் போட்டு பீஃப் வேகிறதுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு 5 விசில் மாதிரி நான் இன்றைக்கி இதை குக் பண்ணி எடுத்தேன். நீங்கள் நார்மலாக குக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீஃப் வேக காட்டியும் இதை குக் பண்ணுங்கள். அதோட இப்போ இந்த பீஃப்க்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி பீஃப் நல்லா வெந்திருந்துச்சு. இதில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளே விளங்கும். இதுக்கு நான் கொஞ்சமாக கொரியண்டர் லீஃபும் கட் பண்ணி ஆட் பண்ணினேன். அப்போ நல்லா இந்த பீஃப் நல்ல ஒரு மணமாக இருக்கும். உங்கள்கிட்ட கொரியண்டர் லீஃப் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. சும்மாவே இந்த பீஃபை உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளும்.
லாஸ்ட்டாக வந்து நான் இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணினேன். நான் வந்து இந்த பீஃபுக்கு வந்து நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி மல்லி இலையும் போட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சமாக நான் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணினேன். அப்போ வந்து இந்த பீஃப் வந்து நல்லா இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாக திங்கிற ஆட்களுக்கு வந்து இந்த பீஃப் வதக்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில். அதுவும் கீ ரைஸுக்கு வந்து இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது வந்து ஒரு புதிய ரெசிபியிலும் செல்லிலும் பீஃப் வந்து மிச்சம் ஃப்ரை பண்ணுற அதோட கிரேவி வச்சு ஆக்கிற மாதிரி தான் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஃப் கறி ஒன்று தான். இதுக்கு வந்து நிறைய கிரேவி மாதிரி வைக்க தேவையில்லை, லேசாக கிரேவி வச்சு எடுத்தால் போதும். நிறைய கிரேவி மாதிரி வச்சு எடுத்தால் வந்து இதில் நிறைய ஸ்பைசஸ் போடாது, சுட்டி தண்ணியாக இருக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சமாக பிறண்டு வார மாதிரி தான் இதை எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் என்ன மெதுக்க இந்த பீஃப் வதக்கல் எவ்வளோ யம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த பீஃப் வதக்கல் ரெசிபியை கட்டாயம் இந்த குர்பான் சீசன் ஈக்கிற டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அதே நேரம் டக்குன்னு செஞ்சிடும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.